அம்மோனிய வாயு அதாவது 18 பேரை பலி கொண்ட அந்த அம்மோனிய வாயு வந்து பாதுகாப்புடன் அகற்றப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேற்றைய முன்தினம் அறிவித்திருந்தது. இதனை ஒட்டி இன்று இந்த அம்மோனிய வாயு இந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து அகற்றப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த பகுதிக்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணி போடப்பட்டுள்ளது. அதாவது 300 மீட்டர் அளவு சுற்றளவிற்கு எந்த ஒரு மக்கள் நடமாட்டமும் இருக்கக்கூடாது. குறிப்பாக காவல்துறையினர், மருத்துவத்துறையினர், அதே போன்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று அந்த அரசு வந்து அறிவித்து அந்த குழு மட்டுமே உள்ளே இருக்க வேண்டும். அதுவும் பாதுகாப்பு உபகரணங்களுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் ஒரு பகுதியாக இன்று சரியாக 8 மணி அளவில் இந்த அம்மோனிய வாயு வந்து வெளியெடுக்கப்பட உள்ளதால் இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த சாலை இன்னும் சிறிது நேரத்தில் இந்த சாலை வந்து பார்த்தோம்னா போக்குவரத்து தடை ஏற்படுத்தி இந்த பகுதிக்கு 300 மீட்டர் அளவுக்கு மக்கள் நடமாட்டம் எதுவும் இருக்காமல் தடை செய்யப்பட இருக்கிறது. இதற்காக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறைக்கு அதாவது ஏடிஎஸ்பி கலியன் தலைமையில் டிஎஸ்பி வினோத்குமார் தலைமையில் வந்து பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஆங்காங்கே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஊத்துக்கோட்டை மார்க்கத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய வாகனங்கள் வடமதுரை கூட்டுச்சாலையில் தடுத்து நிறுத்தப்பட்டு, அதாவது பெரியபாளையம் வழியாக அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டு தாமரைப்பாக்கம் அதே போன்று செங்குன்றம் வழியாக அனுப்பப்பட உள்ளது. அதே போன்று புதுவயல் வழியாகவும் செங்குன்றத்துக்கு அனுப்பப்பட உள்ளது. அதே போன்று செங்குன்றத்தில் இருந்து ஊத்துக்காட்டை மார்க்கமாக வரும் வாகனங்கள் ஜனசத்திரம் கூட்டு சாலை வழியாக வயல் அதே போன்று தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வழி மாற்றி அனுப்பப்பட உள்ளது. இந்த பகுதியில் வந்து 300 மீட்டர் அளவுக்கு வந்து மக்கள் நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என்று கூறப்படும் நிலையில் இந்த பகுதியில் வந்து ஏதாவது அசம்பாவிதம் சம்பவங்கள் ஏற்படுமோ என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5 லாரிகளில் வந்து அந்த நீர் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது அமோனியா வாயு வந்து வெளியே எடுக்கும்போது அந்த கசிவு ஏதேனும் ஏற்பட்டால் அதை சமாளிக்கும் விதமாக இந்த பக்கம் நம்ம பார்ப்போம். இந்த பகுதியில் வந்து அதாவது லாரியில் வந்து டேங்கர் முழுவதுமாக நீர் நிரப்பப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. அதே போன்று மருத்துவ குழுவினர், அதே போன்று காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட குழுவினர் வந்து இங்கு தயார் நிலையில் இருக்கின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து தடை ஏற்படுத்த 300 மீட்டர் தூரத்தில் வந்து காவல்துறையினர் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு கழிப்பிட வசதி அதே போன்று பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு பேருந்து மட்டும் பார்த்தோம்னா இந்த அதாவது செங்குன்றத்திலிருந்து பெரியபாளையம் வழியில் வந்து மஞ்சாங்கரணி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அது எதிரே வந்து நிறுத்தப்பட்டு இங்கிருந்து அதாவது செங்குன்றத்துக்கு செல்லும் அளவில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து என்ன அறிவிக்கப்பட்டுள்ளது என்றால் மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே மக்கள் பீதியடைய வேண்டாம். அந்த 300 மீட்டருக்கு உள்ளே வந்து மக்கள் வரக்கூடாது. குறிப்பாக அந்த அமோனியா வாயு வந்து வெளியானால் ஒருவேளை கசிவு ஏற்பட்டால் கூட அதை தடுக்கும் விதத்தில் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். அதனால் மக்கள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதனால் வந்து மக்கள் வந்து பீதி அடைய வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் மணலியிலிருந்து வர வைக்கப்பட்டுள்ள அந்த குழுவானது இன்னும் சற்று நேரத்தில் தொழிற்சாலை உள்ளே சென்று அந்த அமோனியா வாயு எடுக்கும் பணியில் வந்து ஈடுபட உள்ளது. இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து பரபரப்பாக காணப்பட்ட வரும் நிலையில் இந்த பகுதியில் நம்ம அதாவது பத்திரிகையாளர்கள் கூட வர வேண்டாம் என காவல்துறை சார்பில் வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டது. என்றால் 300 மீட்டருக்கு அப்பால் வந்து மக்கள் நடமாட்டம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. 300 மீட்டருக்குள்ள அதாவது உள்ளே இருக்கும் அந்த 2 டன் அமோனியாவை எடுக்கும் வரை இந்த பகுதிக்கு யாரும் வர வேண்டும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.